நம்மளோட மனசு ஃபுல்லாக அங்கேயே தான் இருக்கும். நம்மளால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது, படிக்க முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது, கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்காது, ஒரு வேலையை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியாது. காரணம் அந்த காதல். இந்த மனசை போட்டு குழப்புறதுனால நம்மளோட வேலைப்பாடுகள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நம்ம வீட்டில் நம்மளால் நலமாக இருக்க முடியல. ஏன் நம்ம உடல் நலமே கெட்டு போகுது, ஏன் நம்ம செத்து போகலாங்கிறத நம்ம மனசுக்கு உணர்த்ததும் இந்த காதல் தான். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், ஆசை தேவைக்கு ஒரு வித்தியாசம் தேவைங்க. ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம், பொருள், சொத்து, மனிதர்கள் எல்லாமே நிலையற்ற தன்மை. ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு, அவங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு, நீங்களும் சந்தோஷமாக இருந்துட்டு நலமாக போங்க. இவ்வளோ தான் வாழ்க்கை. இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும்னு அந்த பிடிப்புத்தன்மை என்ன ஆகும்னா, நம்மளை நாளடைவில் பார்த்திங்கன்னா ஒரு சோகத்துக்கு கொண்டு வந்துடும். எந்த மாதிரி அஃபர்மேஷன் போட்டால் பிரேக்கப் ஆனது ஒன்று சேரும், இல்லை அதை விட சிறப்பான காதல் உங்களுக்கு வந்து சேரும்னா, வணக்கம். இன்றைக்கி ஒரு சிறப்பான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க. அதாவது என்னென்னா, பிரார்த்தனை அல்லது அஃபர்மேஷன்னு சொல்லலாம். இல்லை நம்ம தேவைகளை இறைவன்கிட்ட எப்படி நம்ம முறையிடுறது அப்படிங்கிற பாகம் 6 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 பாகம் நம்ம பார்த்துட்டோம். முதல் பாகத்தில் நம்ம பார்த்தது என்னென்னங்க, நல்வார்த்தைகள், ஒரு நன்றியுணர்வு எப்படி நம்ம செயல்படுத்தணும், அதுக்கு எப்படி நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணுங்கிற வழிமுறைகள் சொன்னேன். 2வது வீடியோவில் நம்ம மனசில் இருக்கிற ஒரு கோபம், வருத்தம், வேதனை, துக்கம் நாளடைவில் அது ஒரு பய உணர்வாக மாறுது. அதை எப்படி அடித்து தூக்கலாம், அதுக்கு என்ன நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன். 3வது, நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறது நம்ம உடம்பு தான். அந்த உடல் நலமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது 3வது பார்ட்டில் பார்த்தோம். 4வது, நமக்கு ஒரு கல்வி வேணும், ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், எப்படி நம்ம சக்ஸஸ் ஆகலாம், அதுக்கு என்ன வழிமுறைகள், எப்படி நம்ம இறைவன்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளை நான் சொல்லியிருந்தேன். 5வது, படிச்சிட்டோம், அப்புறம் ஒரு நல்ல வேலை வேணும், ஒரு நல்ல தொழில் செய்யணும், நமக்கு வருமானம் வேணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற 5 வகையான வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு காதல். கட்டாயம் நமக்கு ஒரு நல்ல வேலை அமைஞ்சிருச்சு, ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் அமைஞ்சிருச்சுங்கும் பொழுது இயற்கையாகவே ஒரு காதலுங்கிறது நம்ம மனசில் தோன்றும். அந்த காதலுக்கு எந்த மாதிரி நம்ம தேவைகளை இறைவன்கிட்ட முறையிடணும், இல்லை எந்த மாதிரி அஃபர்மேஷன் போடணும், இல்லை எந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை செயல்படுத்துறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும்னா உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக நம்ம செயல்படுத்தலாம், ஒரு சொல்யூஷனை நோக்கி சிறப்பாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. காதல் அப்படின்னு ஒன்றுங்க, ஒரு கன்க்ளூஷன் கடைசியில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த வகையான காதலில் நம்ம சிக்கிக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மட்டுமே லவ் பண்ணிகிட்ருப்போம், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நம்மளோட மனசு ஃபுல்லாக அங்கேயே தான் இருக்கும். நம்மளால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது, படிக்க முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது, கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்காது, ஒரு வேலையை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியாது. காரணம் அந்த காதல், அந்த பற்று. ஆனால் கம்யூனிகேட்டே பண்ணியிருக்க மாட்டோம். இது ஒரு வகையான காதல். இதுதான் ஒருதலை காதல். 2வது இருதலை காதல். 2 பேருமே லவ் பண்ணியிருப்போம், 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், பிரேக்கப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எந்த மாதிரி இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கணும், இல்லை எந்த மாதிரி அஃபர்மேஷனை செயல்படுத்தினா நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோனுடைய முடிவில் ஒன்று சொல்கிறேன். நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 2 விதமான விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த 2 என்ன நடக்குங்கிறத வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன். சிறப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த காதலுக்கு, இந்த லவ்க்கு நம்ம அஃபர்மேஷன் இல்லை இறைவன்கிட்ட எப்படி முறையிடணும், இல்லை இறைவன்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படிங்கிற அந்த அஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு முன்னால் இந்த பற்றுன்னா என்ன, எதனால் இந்த காதல் வந்து நம்மளை அந்தளவுக்கு சோகமாகுது, ஏன் நம்ம மனசு வந்து உடைஞ்சு போகிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஒருதலை காதலாக இருந்தாலும் சரி, இருதலை காதலாக இருந்தாலும் சரி, 2 பேரும் லவ் பண்ணாலும் சரி, ஒரு பிரேக்கப்னு வரும்பொழுது நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அது இந்த ஒன் சைட் லவ்வில் சொல்லியே இருக்க மாட்டோம், இருந்தாலும் நம்ம மனசு ரொம்ப வேதனைப்படுது. எந்த வேலையும் செய்ய முடியல, அவங்கள பார்க்கலன்னா செத்து போயிடலான்னு கூட இருக்கும். இதுதான் இன்றைய சூழ்நிலை, இது உண்மைத்தன்மை, இது இயற்கை. ஸோ அந்த புரிதல் தன்மை ஃபஸ்ட்டு வேணும். நமக்கு என்னென்னங்க,
எதுவுமே ஒரு தேவையின் அடிப்படையில் இருக்கா, ஆசையின் அடிப்படையில் இருக்காங்கிறத ஒரு புரிஞ்சிக்கிற தன்மை நமக்கு இப்போ இல்லை. அதனால தான் நம்ம போய் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிறோம். தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது, தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்லேயே சொல்லாமல் இருக்கிறது, இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு வருத்தப்படுறது, இந்த மாதிரி அனைத்து சூழ்நிலைகளும் நடக்கும். புரியுதுங்களா? நான் சொல்கிற அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணுங்கள், லவ் பண்ண வேணாம், இல்லை அவங்க பிரேக்கப் ஆகிடுச்சு, எதை வேணால் இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்துனீங்கன்னா 2 விஷயங்கள் சிறப்பாக நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அற்புதமாக நடக்கும். என்னென்னா, முதல் விஷயம், நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ அவங்களையே தாராளமாக நீங்கள் லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2வது விஷயம், நீங்கள் லவ் பண்ணுறவங்க நான் சொல்கிற அஃபர்மேஷனை செயல்படுத்துனீங்கன்னா அவங்க விலகி போயிடுவாங்க. அதை விட சிறப்பான நபர்கள் உங்களை நோக்கி வருவாங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவ்வளோதாங்க கான்செப்ட். ஸோ இந்த 2ல் எது நடந்தாலும் பரவாயில்ல தானே? ஏன் நம்ம மனசை போட்டு வருத்திட்டு இருக்கணும்? ஐயோ நான் பழகிட்டேனே, நான் அவங்கள லவ் பண்ணுறேன், அவங்க புரிஞ்சிக்கல, நான் இப்படி சொன்னேன், அவங்க அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு ஏன் நம்ம மனசை போட்டு குழப்பிக்கணும்? இந்த மனசை போட்டு குழப்புறதுனால நம்மளோட வேலைப்பாடுகள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நம்ம வீட்டில் நம்மளால் நலமாக இருக்க முடியல. ஏன் நம்ம உடல் நலமே கெட்டு போகுது, ஏன் நம்ம செத்து போகலாங்கிறத நம்ம மனசுக்கு உணர்த்ததும் இந்த காதல் தான். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன், ஆசை தேவைக்கு ஒரு வித்தியாசம் தேவைங்க. எதுவுமே நம்மளோட செயல்பாடுகள் ஃபுல்லாக தேவையின் அடிப்படையில் இருக்கணும். அப்படி இல்லை, ஆசையின் அடிப்படையில் இருக்கிறதுனால தான் ஐயோ அவங்க இல்லைன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. இப்போ 2 பேர் சேர்ந்து லவ் பண்ணுறீங்க, ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ 1 இயரோ லவ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு காரணம் பிரேக்கப் ஆகிடுச்சு. அப்போ அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களோட மனசு என்ன சொல்லுதுங்க? ஐயோ நான் இவ்வளோ தூரம் லவ் பண்ணேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், எனக்கு அந்த பையன்தான் எனக்கு வேணும், அவன் தான் எனக்கு லவ்வராக வேணும், அவன் தான் எனக்கு வாழ்க்கை துணையாக வேணும்னு சொல்லி நீங்கள் புலம்புறீங்க. வைஸ் வர்ஸா, பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்ப்டாக நம்மளோட செயல்பாடுகள், வேலைகள் எதையுமே செய்யாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கோம். இது உண்மை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். காரணம் என்ன? ஒரு ஆசை, ஒரு பற்று. அதாவது நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த நபர் அவரே வேண்டான்ட்டு போயிட்டார், ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் உங்கள் 2 பேருக்குள்ளே போயிட்டார். ஆனால் நீங்கள் அவர் தான் வேணும்னு சொல்லி அடம்ப்டாக உட்காந்துருக்கிறீங்க. உங்களோட வேலை செய்யாமல், செயல்பாடுகள் செய்யாமல், எதையும் செய்யாமல் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. மனசில் ஒரு வருத்தத்தை, வேதனையை, துக்கத்தை வச்சுருக்கிறீங்க. வருத்தப்படுறது யார்? நீங்கள் தான். இதனால் உங்களோட தேவைகள் தான் நடக்காது. நம்மளை ஒருத்தர் வேண்டான்னு சொல்லிட்டு போனாருன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த உறவு முறையாக இருந்தாலும் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு போனால் வருத்தப்படுறது யாராக இருக்கணும்? வேண்டான்னு சொல்லிட்டு போனது அவங்க. நான் ஏன் வருத்தப்படணும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ என்ன காரணம்னா பற்று. அவங்க வேணும், அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு 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 தேவையில்லாத ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது பற்று இருக்கணும், பற்றுங்கிறது இருக்கணும். நமக்கு இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இவங்க தான் நமக்கு வாழ்க்கையில் வேணுங்கிற பற்று இருக்கணும். ஆனால் பைத்தியம் இருக்கக்கூடாது. பற்றுக்கும் பைத்தியத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. தேவைக்கும் ஆசைக்கும் ரொம்ப வித்தியாசம். அதே தான் பற்றுக்கும் பைத்தியத்துக்கும் வித்தியாசம். புரியுதுங்களா? இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன், இப்போவாது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள். புத்தர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். நம்ம மனிதர்களாகிய நாம் மட்டும்தான், நல்லா கவனிங்க, நாம் மனிதர்களாகிய நாம் மட்டும்தான் நிலையற்ற தன்மையின் மீது பற்றோடு இருக்கிறோம். அதனால தான் நம்ம இன்றைக்கி நல்லா இல்லை அப்படின்னு புத்தர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். நிலையற்ற தன்மை. எது நிலையற்ற தன்மை? புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது எனக்கு என்னோடய தாத்தாவோட தாத்தா இன்றைக்கி இருக்காரா? இல்லை. அப்போது அது ஒரு நிலையற்ற தன்மை. எங்கள் தாத்தா அவரும் இறந்து ஒரு 10-15 வருஷம் ஆகுது. அப்போது அது நிலையற்ற தன்மை. புரியுதுங்களா? என்னோடய பாட்டி இறந்துட்டாங்க, அப்போ நிலையற்ற தன்மை. இதே போல் நீங்கள் யாரை வேணால் ஒப்பிட்டு பாருங்கள். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் மனைவி, என் குழந்தைகள், என் நண்பர்கள், யாரை வேணால் அந்த இடத்துல கொண்டு வந்து பாருங்கள். எல்லாமே நிலையற்ற தன்மை தான். இந்த புரிதல் நமக்கு இல்லை. அதனால் பற்றே வேண்டான்னு சொல்ல. ஸோ இந்த நிலையற்ற தன்மையில் தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி ஆகணும். ஸோ இது நிலையற்ற தன்மைன்னு புரிஞ்சிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமாக நம்ம செயல்பாடுகளை செய்யாமல் அவங்களுக்காகவோ மற்ற நபர்களுக்காகவோ நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புரிதல் தன்மையை சொல்கிறேன். ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம், பொருள், சொத்து, மனிதர்கள் எல்லாமே நிலையற்ற தன்மை. ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்திட்டு நீங்களும் சந்தோஷமாக இருந்துட்டு நலமாக போங்க. இவ்வளோ தான் வாழ்க்கை. இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும்னு அந்த பிடிப்புத்தன்மை என்ன ஆகும்னா நம்மளை நாளடைவில் பார்த்திங்கன்னா ஒரு சோகத்துக்கு கொண்டு வந்துடும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. பண்ணும்பொழுது ரொம்ப வெறியாக பண்ணுவாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சார், என்ன செய்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி புலம்புனவங்களையும் கேட்டிருக்கேன். அதுவும் தவறானது. ஏன்னா பிடிச்சி தானே நீங்கள் பண்ணீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அது நிலையற்ற தன்மைன்னு தெரிஞ்சு இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கிறீங்க.
அதனால தான் இந்த பொறுப்பை நம்ம இறைவன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு தடவையாக லவ் பண்ணீங்களோ, இல்லை 2 பேரும் லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிடுச்சா, எந்த சூழ்நிலை வேணால் இருக்கலாம். இறைவன்கிட்ட நீங்கள் நான் சொல்கிற அஃபர்மேஷனை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பிரார்த்தனை வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை அற்புதமாக கொடுக்கும். நீங்கள் ஆசையின் அடிப்படையில் இல்லாமல் தேவையின் அடிப்படையில் நீங்கள் செயல்படுத்தலாம். இதுதாங்க உண்மை. எப்படி அஃபர்மேஷன் பண்ணலாம்? இல்லை லவ் பண்ணல, ஒன் சைடு லவ் பண்ணுறீங்க, இல்லை பிரேக்கப் ஆகிடுச்சு, என்ன செய்யணுன்னாங்க, ஃபஸ்ட்டு அதை நினச்சி புலம்பிகிட்டு இருக்க வேணாம். நிலையற்ற தன்மைன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நிலையற்ற தன்மையும் நம்ம சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இதுதான் உண்மை. அதுக்கு நான் எந்த மாதிரி இறை வழிபாடு, இல்லை எந்த மாதிரி பிரார்த்தனை, எந்த மாதிரி அஃபர்மேஷன் போட்டால் என்னோடய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் அஃபர்மேஷன் நீங்கள் போட வேண்டியது, இறையருளால் என் காதல் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்ருக்காரு, நான் சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள். நீங்கள் லவ் பண்ணுறீங்க, பண்ணல, ஒன் சைடாக பண்ணுறீங்க, பிரேக்கப் ஆச்சு, எதுவாக இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட் அஃபர்மேஷன். இறையருளால் என் காதல் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துட்ருக்காரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. ஒரு பிரேக்கப் ஆகுதுன்னா, எல்லாம் நிறைய பேரை நான் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். நிறைய காதலர்கள், காதலிகள், ஆண் பெண் எல்லாம் கவுன்சிலிங் பண்ணும்போது எல்லாருமே காரணத்தை மற்றவங்க மேலே தான் சொல்கிறீங்க. ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண் மேலே காரணத்தை சொல்கிறீங்க, ஒரு ஆணாக இருந்தால் பெண் மேலே காரணத்தை சொல்கிறீங்க. இது 100% தவறு. 2 பேரோட பங்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா லவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் எஸ் சொல்கிறீங்க, அவரும் எஸ் சொல்லி தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்கும்போது உங்களோட பங்கும் அதில் இருக்குது, அவங்களோட பங்கும் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதுதான் உண்மையும் கூட. ஸோ அதில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா நீங்கள் செஞ்சது அவருக்கு பிடிக்கல, அவர் செஞ்சது உங்களுக்கு பிடிக்கல, இவ்வளோதாங்க காரணம். ஸோ இந்த புரிதல் தன்மைக்கு வாங்க. அப்போ என்ன சொல்லலாம்? எந்த மாதிரி அஃபர்மேஷன் போட்டால் பிரேக்கப் ஆனது ஒன்று சேரும், இல்லை அதை விட சிறப்பான காதல் உங்களுக்கு வந்து சேரும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, கேட்டுக்குங்க. இறைவனர்களால் உங்கள் லவர் பேரையோ, உங்கள் காதலி பேரையோ, காதலன் பேரையோ நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அவங்க பேரை சொல்லுங்கள். இறைவனர்களால் நான் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சிட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்கள் லவர் பேரை சொல்லுங்கள். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, ஏதோ சூழ்நிலையினால தான் பண்ணிட்டீங்க, இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட தப்பும் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட் அஃபர்மேஷன் பிரேக்கப் ஆனவங்களுக்கு. 2வது அஃபர்மேஷன் என்னென்னா, இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி உங்கள் லவர் பேர் சொல்லுங்கள். அவங்களும் குடும்ப நபர்களோட ரொம்ப சந்தோஷமாக, நலமாக, இன்பமாக இருக்காங்க. அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துட்ருக்காரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? இந்த மாதிரி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாங்க, நம்மளோட மனசு ஃபஸ்ட்டு அந்த பிடிப்புத்தன்மை இருக்குது இல்லைங்க, நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, அந்த பற்று அதிலிருந்து போயிட்டு ஆசையின் அடிப்படையிலேருந்து நம்ம விலகி தேவையின் அடிப்படையை நோக்கி நம்மளோட மனசு செயல்படும். அந்த தேவையின் அடிப்படையில் நம்ம மனசு செயல்படும் பொழுது இந்த பிரபஞ்சத்தின் அருளால், இந்த இறைவனின் அருளால் யார் உங்களை லவராக இருக்கணும், யாரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற சிறப்பான நபரை அதே நபராக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கும், வேறு நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கும். நம்மளோட வாழ்க்கை பயணம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் உண்மை. ஸோ நம்ம இது இல்லாமல் நம்மளாக ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு ஒரு ஆசையின் அடிப்படையில், ஒரு பற்றின் அடிப்படையில் ஒரு வெறித்தனமான முடிவெடுத்துட்டு வாழ்க்கையில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. புரியுதுங்களா? நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்தி பாருங்கள். உங்கள் காதல் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக, ரொம்ப சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே நிலையற்ற தன்மை. இந்த புரிதல் தன்மை ஃபஸ்ட்டு வேணும். நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்கோம் தெரியுங்களா? நம்ம என்னமோ ஒரு 2000 வருஷம் 3000 வருஷம் வாழ்கிற மாதிரி நிலையற்ற தன்மையை பிடிச்சி வச்சுக்கிட்டு நானுங்கிற அகங்காரத்தில் இந்த மாதிரிலாம் ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த காதல் விஷயத்தில் நான் சொன்ன அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் காதல் ரொம்ப சூப்பராக சிறப்பாக மலரும், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கையோட ஸ்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும், வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான். மகிழ்ச்சிங்க.